பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை செய்யறவங்க, ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கிரிமினலா இருக்கலாம். ஒரு குற்றவாளிய அவங்க முகத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியாது, அவங்க மனசை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாமா? அதுதான் கிரிமினல் சைக்காலஜி அப்படிங்கிறது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா. ஒருத்தர் ஏன் தப்பு பண்றாங்க, அவங்க மனசுக்குள்ள அந்த நேரத்துல என்ன ஓடுது அப்படிங்கறத சயின்டிபிக்காகவும் லாஜிக்கலாகவும் ஆராயறது தான் இந்த துறை. சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு குற்றவாளியோட மூளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பாக்குறது தான் இது. தப்பு செஞ்சதுக்கு அப்புறம் அவரை பிடிக்கிறது போலீஸ் வேலை. ஆனா அவர் ஏன் அந்த தப்பு செஞ்சார், அவரோட நோக்கம் என்ன, அவரோட பின்னணி என்னன்னு பாக்குறது சைக்காலஜிஸ்ட் வேலை. ஒரு குற்றவாளிய 4 விதமா கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆராய்வாங்க. 1 கிளினிக்கல், அந்த நபருக்கு ஏதாவது மனநல பாதிப்பு இருக்கா, உதாரணத்துக்கு சைக்கோபதி, பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ். செகண்ட் ஒன் எக்ஸ்பெரிமெண்டல், ஒரு குறிப்பிட்ட சூழல்ல மனுஷங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு ஆராய்ச்சி பண்றது. தேர்ட் ஒன் ஆக்சுரியல், புள்ளி விவரங்களை வச்சு இந்த மாதிரி ஆளுங்க மறுபடியும் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கணிக்கிறது. அட்வைசரி, போலீஸ் கிட்ட இந்த மாதிரி குணாதிசயம் இருக்கிறவங்க தான் இந்த கொலையை செஞ்சிருக்க முடியும்னு ப்ரொஃபைலிங் பண்ணி தரது. ப்ரொஃபைலிங் இதுதான் செம்ம த்ரில்லிங். நீங்க நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு தப்பு நடந்த இடத்துல இருக்கிற தடயங்களை வச்சு அந்த குற்றவாளியோட வயசு, அவர் வேலையில இருக்காரா இல்லையா, அவர் எப்படிப்பட்டவர்னு ஒரு ஸ்கெட்ச் போடுவாங்க. இதுதான் கிரிமினல் ப்ரொஃபைலிங். உதாரணத்துக்கு ரொம்ப நீட்டா ஆர்கனைஸ்டா கொலை நடந்திருந்தா அந்த நபர் ரொம்ப புத்திசாலியாகவும் பிளான் பண்ணி வேலை செய்யறவராகவும் இருப்பாரு. அதே ரொம்ப குழப்பமா டிஸ்ஆர்கனைஸ்டா இருந்தா அது ஏதோ ஒரு ஆத்திரத்துல அல்லது ஒரு மனநலம் சரியில்லாத ஒருத்தர் செஞ்சதா இருக்கும். ஏன் ஒருத்தர் குற்றவாளி ஆகுறாரு, இது ஒரு பெரிய விவாதம். பிறப்பிலேயே அவங்க மூளையில இருக்கிற சில மாற்றங்கள் காரணமா இருக்குமா, வளர்ந்த விதம், சின்ன வயசுல கிடைச்ச கசப்பான அனுபவங்கள், சமூகம் அவரை நடத்தின விதம், இதனால அவர் மாறினாராம். நிறைய நேரங்கள்ல இது ரெண்டுமே கலந்ததுதான் ஒருத்தர் குற்றவாளியா மாத்துதுன்னு கிரிமினல் சைக்காலஜி சொல்லுது. ஒருத்தர் பேசுறப்போ அவரோட பாடி லாங்குவேஜ் மற்றும் கண் அசைவுகளை வச்சு அவர் பொய் சொல்றாருன்னு இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. 1 கண்ணை தவிர்க்கிறது, டைரக்டா கண்ணை பார்த்து பேசுறது இல்ல, கேட்காத கேள்விக்கு அதிகமா பதில் சொல்றது. அடுத்தது கைகளை பதட்டமா வச்சிருக்கிறது. இதெல்லாம் வச்சு சைக்காலஜிஸ்ட் அவங்கள ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு கிரிமினலுக்கும் மூளை அமைப்பிலேயே சில மாற்றங்கள் இருக்கலான்னு லேட்டஸ்ட் ரிசர்ச் சொல்லுது. அமிக்டலா நம்ம மூளையில பயத்தையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துற பகுதி இது. கிரிமினல்ஸ்க்கு இது மத்தவங்களை விட சின்னதா இருக்கலாம். இதனாலதான் அவங்களுக்கு மத்தவங்களோட வலிய உணர முடியறது இல்ல, லேக் ஆஃப் எம்பதி. அடுத்தது இதுதான் நம்மளோட முடிவெடுக்கும் திறன் மற்றும் ஆத்திரத்தை கட்டுப்படுத்துற இடம், ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ். இது சரியா வேலை செய்யலனா டக்குன்னு ஆத்திரப்பட்டு தப்பு செஞ்சிருவாங்க. கிரிமினல் சைக்காலஜில இந்த டார்க் ட்ரைடு ரொம்ப பிரபலம். ஒருத்தர்கிட்ட இந்த 3 குணங்களும் சேர்ந்திருந்தா அவங்க குற்றவாளியா மாற அதிக வாய்ப்பு இருக்கு. 1 தற்பெருமை, நான் தான் எல்லாத்தையும் விட மேலானவங்கிற எண்ணம். 2 தந்திரம், மற்றவங்களை ஏமாத்தி தன் காரியத்தை சாதிச்சுக்கிறது. தேர்ட் ஒன் இரக்கமின்மை, யாருக்காகவும் வருத்தப்படாம எந்த உணர்ச்சியும் இல்லாம இருக்கிறது. இத ஒரு ரியல் ஸ்டோரி வச்சு பார்க்கலாமா? நிஜமான கேஸ் ஸ்டடி, டெட் பண்டு. இவரை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் இவரை பார்த்தா எப்படி யோசிப்பாங்க? ஒரு மாஸ்க் ஆஃப் சானிட்டி. டெட் பண்ட் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா, படிச்சவரா, டீசென்டா இருப்பாரு. ஆனா பின்னாடி அவர் ஒரு சீரியல் கில்லர். இவரை போன்றவங்களை ஹை ஃபங்க்ஷனிங் சைக்கோபாத்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்க சமூகத்துல ரொம்ப நார்மலா கலந்துருப்பாங்க, அதனால இவங்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்து டைப்பாலஜி ஆஃப் கிரிமினல்ஸ். எல்லா குற்றவாளிகளும் ஒரே மாதிரி கிடையாது, அவங்கள இப்படி பிரிக்கலாம். சிச்சுவேஷனல் கிரிமினல்ஸ், நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஆனா வறுமை அல்லது ஒரு இக்கட்டான சூழல்ல தப்பு செஞ்சிருவாங்க. அடுத்து ஹேபிச்சுவல் கிரிமினல்ஸ், இதுதான் அவங்க தொழிலே, சின்ன வயசுல இருந்தே தப்பு பண்ணி பழகி இருப்பாங்க. அடுத்து ஒயிட் காலர் கிரிமினல்ஸ், படிச்சவங்க, பெரிய இடத்துல இருக்கிறவங்க பண்ற ஊழல் மற்றும் ஏமாற்று வேலைகள். சைபர் கிரிமினல்ஸ், டெக்னாலஜி வச்சு ஆன்லைன்ல திருடுறவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா எரிச் ஃப்ராம், புகழ்பெற்ற சைக்காலஜிஸ்ட் எரிச் ஃப்ராம் ஒரு சூப்பர் பாயிண்ட் சொல்றாரு. சிலருக்கு மற்றவங்களை அதிகாரம் பண்றதுலையும் எதையாவது அழிக்கிறதுலையும் ஒரு அமானுஷ்யமான சந்தோஷம் கிடைக்கும். அது அவங்களுக்குள்ள இருக்கிற தாழ்வு மனப்பான்மையை மறைக்க அவங்க பண்ற ஒரு விஷயம். ஒரு கிரிமினலை இந்த சைக்காலஜி மெத்தட்ஸை வச்சு கண்டுபிடிச்சிடலாமா, இல்ல சில கிரிமினல்ஸ் இதையும் தாண்டி இருக்காங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.